ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல் என்ஜாய் தமிழா. இந்த சில் கிளைமேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சூடாக சிக்கன் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி சிக்கன் கடைக்கு போயிட்டுருக்கேன். இதுதான் எங்கள் வீட்டாண்ட இருக்கிற சிக்கன் கடை. உள்ளே போன உடனே அண்ணன் கிட்ட வந்து ஒரு 1/2 கிலோ சிக்கன் ஆர்டர் கொடுத்தேன். அண்ணனும் பார்த்தீங்கன்னா சிக்கனை வெட்ட ஆரம்பிச்சிட்டாரு. கோழி அறுக்கும் போது பாவமாக இருந்தாலும் கோழி குழம்பு சாப்பிடும் போது வந்து பார்த்தீங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அதை நான் இன்றைக்கி தான் உணர்ந்தேன். ஸோ அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா சிக்கனை போட்டு வெட்டி ஒரு கவரில் போட்டு என் கையில் கொடுத்துட்டாரு. ஸோ நானும் வந்து பார்த்தீங்கன்னா சிக்கனை வாங்கிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டேன். இதுதான் பார்த்தீங்கன்னா நான் வாங்கிட்டு வந்த சிக்கன். இதை வந்து பார்த்தீங்கன்னா 2ஆக பிரிக்கணும். கொஞ்சம் எலும்போடு இருக்கிற சிக்கனை வந்து குழம்புக்கும், எலும்பு இல்லாத சிக்கனை வந்து வறுக்கிறதுக்கு நான் பிரிக்க போகிறேன். ரைஸ் சிக்கனை இப்போ நான் 2ஆக பிரிச்சுட்டேன். இது வந்து பார்த்தீங்கன்னா எலும்பு இல்லாத சிக்கன் வறுக்கிறதுக்கு. பார்த்தீங்களா, ஃபுல் அண்ட் ஃபுல் எலும்பு இல்லாமையே இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா எலும்போடு இருக்கிற சிக்கன் குழம்புக்கு. ஸோ இப்போ எலும்பு இல்லாத சிக்கனில் வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக உப்பு தூவிக்கலாம். வாங்கிட்டு வந்த மசாலாவை வந்து பார்த்தீங்கன்னா போட்டுக்கலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த சைடு பார்த்தீங்கன்னா எலும்போடு சிக்கனை கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு நல்லா கலந்துக்கலாம். நான் வந்து பெரிய சமையல் நிபுணர்லாம் கிடையாது. நான் ஏதோ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எனக்கு தெரிஞ்சதை வச்சு சமைக்கிறேன். ஸோ எதாவது தப்பாக இருந்தால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஒரு கடாயை எடுத்து வச்சு அதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எண்ணெய், கடுகு, கொஞ்சம் சீரகம், கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு தாளிச்சிக்கலாம். தாளிச்சிட்டு கொஞ்சம் வெங்காயம் போட்டுக்கலாம். நான் ஃபஸ்ட் டைம் சமைக்கிறதுனால எனக்கு வெங்காயத்தை ஷேப்பாக வெட்ட வரல. ஸோ நீங்கள் கொஞ்சம் ஷேப்பாக வெட்டிக்கோங்க. போட்டு நல்லா வந்து வதக்கிக்கலாம். கொஞ்சம் பொன்னிறமாக வந்த அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து போட்டுக்கணும். போட்டுக்கிட்டு நல்லா கொஞ்சம் இப்போ வதக்க ஆரம்பிச்சிடணும். நல்லா பொன்னிறமான கலருக்கு வர வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வதக்கணும். லைட்டாக நான் கொஞ்சம் சோயா சாஸ் ஊற்றிக்கிறேன். இது ஏன் ஊற்றுனேன்னு தெரியல, ஏதோ ஊற்றணும்னு தோணுச்சு ஊற்றுனா, அதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து தக்காளி போட்டுக்கணும். நான் அறுத்து வச்ச தக்காளி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே போட்டுவிட்டேன். நீங்கள் கொஞ்சம் பக்குவம் பார்த்து போட்டுக்கோங்க. போட்டுக்கிட்டு நல்லா இப்போ கொஞ்சம் வதக்கிட்டு நல்லா வதங்கி போன பக்குவத்துக்கு வந்து எல்லாத்தையும் கொண்டு வந்துக்கணும். போட்டு கிண்டுன்னு கிண்ட வேண்டியதான். அடி பிடிக்காமல் இருக்க வந்து இனிமேல் கிண்ணா தான் வந்து பார்த்தீங்கன்னா. ஆனால் அப்போவும் கொஞ்சம் அடி பிடிச்சது. ஆனால் வந்து லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணிட்டு பார்த்து கிண்டிகிட்டே இருந்தேன். ஸோ இப்போ கொஞ்சம் நல்லா வதங்கிடுச்சு. லைட்டாக மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். லைட்டாக வந்து ஆச்சி கரம் மசாலா, மல்லிப்பொடி எல்லாத்தையும் வந்து போட்டுக்கிட்டேன். ஸோ எல்லாத்தையும் வந்து போட்ட அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதே கொஞ்சம் வதக்க ஆரம்பிச்சிடணும். கொஞ்சம் அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் வந்து நல்லா வதக்கணும். லைட்டாக வந்து ஆச்சி சிக்கன் மசாலா தூள் போட்டுக்கிட்டேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சிக்கனை போட்டு நல்லா பெரட்ட ஆரம்பிச்சிட்டேன். சிக்கன் வந்து பார்த்திங்கன்னா நல்லா மஞ்சத்தூளில் வந்து ஊறி இருந்துச்சு. அப்படியே போட்டு பெரட்ட ஆரம்பிச்சிட்டேன். நல்லா பெரட்டுன்னு பெரட்டினா தான் வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் அந்த டேஸ்ட்டுக்கு வரும். ஸோ கொஞ்சோண்டு பார்த்தீங்கன்னா காஷ்மீரி சில்லி பவுட்ரு போட்டுக்கிட்டேன். காஷ்மீரி சில்லி பவுட்ரு வந்து பார்த்தீங்கன்னா குழம்புக்கு கொஞ்சம் கலர் கொடுக்கும். லைட்டாக எண்ணெய் போட்டு அப்படியே பெரட்ட ஆரம்பிச்சிட்டேன். கொஞ்ச நேரம் பெரட்டினது அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த சிக்கன் அந்த கன்சிஸ்டன்சிக்கு வர ஆரம்பிச்சிடுச்சு. ஸ்மெல்லும் வந்து பார்த்திங்கன்னா வந்து நல்லா இருந்தது. நிறைய பேர் வந்து தேங்காய் ஆட் பண்ணுவாங்க. பட் நான் வந்து தேங்காய் வாங்கலை, மறந்துட்டேன். ஸோ தேங்காய் உங்களுக்கு தேவையான ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா சிக்கன் வதங்கி வரட்டும். ஸோ சிக்கன் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வேக ஆரம்பிச்சிருச்சு. இந்த மாதிரி நல்லா எண்ணெய் விட்டு வரும்போது பார்த்திங்கன்னா தண்ணி ஊற்றிக்கணும். சில பேர் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி ஊற்றாமல் அப்படியே தொக்கு மாரி ரெடி பண்ணுவாங்க. பட் எனக்கு அந்தமாரி பிடிக்காது. நான் கொஞ்சம் தண்ணி ஊற்றி குழம்பு மாரி ரெடி பண்ணிக்கிட்டேன். கொஞ்சம் நேரம் அப்படியே வந்து கிளறின அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தட்டு போட்டு மூடிக்கலாம். மூடிட்டு நல்லா ஆவி பறக்கிற வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா வெயிட் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தா சிக்கன் குழம்பு நல்லா வந்திருக்கும். கொஞ்சம் எடுத்து தராவி விட்டுக்கலாம். ஏன்னா உள்ளே அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும். பார்த்தீங்களா, சிக்கன் குழம்பு வந்து இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். ஏன் கொஞ்சம் பிளாக்காக இருக்குன்னு யோசிக்காதீங்க. ஏன்னா நான் பண்ணிகிட்டு இருக்கும்போது வந்து கரண்ட்டு போயிடுச்சு. ஸோ ஃப்ளாஷ் லைட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா வச்சு சமைச்சிட்ருக்கேன். ஸோ அதை கொஞ்சம் வந்து பொறுத்துக்கங்க. ஸோ சிக்கன் குழம்பு நல்லா வந்துடுச்சு. சிக்கன் குழம்பு வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நல்லா இருக்கா இல்லையான்னு வந்து சொல்கிறேன். காய்ஸ் செம்மையாக வந்திருக்கு. ஸோ இது அடுப்புலேருந்து அதை கேட்கலாம். இப்போ வந்து சிக்கன் 65 ரெடி பண்ண போகிறோம். லைட்டாக எண்ணெய் ஊற்றிட்டு கடாயில் நல்லா வேக விட்டுடணும். ஸோ எடுத்து வச்ச சிக்கனை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கலாம். சிக்கனோட கலரே வந்து பார்த்தா செம்ம ரெட்டிஷாக இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சது கலர் பார்க்கறதுக்கு. ஸோ அப்படியே வந்து கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா வதக்க ஆரம்பிச்சிடலாம். நல்லா சிக்கன் வந்த அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கலாம். நான் கொஞ்சம் சிம்மில் வந்து பார்த்தீங்கன்னா சிக்கனை வந்து வேக வச்சேன். ஸோ நீங்களே அதேமாதிரி வச்சுக்கோங்க. சிக்கன் நல்லா வெந்திருக்கு.
ஓகே, தட்டில் கொஞ்சம் சோறை போட்டுட்டு இன்னும் கொஞ்சம் கூட போட்டுக்கலாம். எனக்கு கம்மியாக இருக்குது சோறு. லைட்டாக நம்ம செஞ்ச சிக்கன் கிரேவி வந்து பார்த்திங்கன்னா அப்படியே எடுத்து தட்டில் பரிமாறிக்கலாம். ஸோ நல்லா வந்திருக்கு கைஸ் சிக்கன் குழம்பு. இன்னும் கொஞ்சம் கூட போட்டுக்கிறேன். சூடாக இருந்துச்சு சோறு. அது பிசையும் போது வந்து கையில் சுட்டுடுச்சு. பார்த்தீங்களா, பிசைய கூட முடியல. நல்லா சூடாக சாப்பிட்டேன். அப்படியே கொஞ்சம் பிசைஞ்சு லைட்டாக கொஞ்சம் குழம்பு எடுத்து சோறோட கலந்து சாப்பிடும்போது வந்து பார்த்தா செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ சிக்கன் 65 எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரித்து காட்டுறோம் உள்ளே எந்த அளவுக்கு வந்து வந்திருக்குன்னு. பார்த்தீங்களா எப்படி நல்லா வந்திருக்கு அப்படின்னு. ஸோ அதையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இதோட டேஸ்ட்டும் வந்து செம்மையாக வந்துச்சு. இந்த வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்ஸ். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.